இந்த ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகம் மக்களுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு தமிழகத்துல அதிரடியாக பல மாற்றங்களை பல புது புது திட்டங்களை கொண்டு வந்தார். அடுத்தடுத்து அவருடைய அதிரடியான அறிவிப்புகள் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சியாக இருக்கட்டும் இவர் தான்ப்பா அடுத்தடுத்து பல வருடங்களுக்கு முதலமைச்சராக இருக்க போறார் அப்படின்ற அச்சத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இவருடைய செயல்பாடுகளை ரசிகர்கள் முதல் பல பிரபலங்கள் வரை புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்ற பின்பு பல முக்கிய பிரபலங்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கோலிவுட்டை சேர்ந்த மிகப்பெரிய பிரபலம் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்துல மிகப்பெரிய பொறுப்பு ஒன்றுல இணைய இருக்காரா. அவர் வேற யாருமே இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு பேச்சு சோசியல் மீடியாக்கள்ல இருந்துட்டு இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா பிஜேபியில இருந்து பிரிந்த அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கும் முயற்சியில அதீத ஈடுபாடுடன் இருந்துட்டு இருந்தாரு. சமீபத்துல கூட வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. இதனடுத்து அவருக்கு ஒரு சில ஆதரவுகளுமே வந்தது. மேலும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த கட்சியில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இணைய உள்ளார் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. காரணம் சூப்பர் ஸ்டார் அவர்களும் அண்ணாமலை அவர்களுமே நெருங்கிய நண்பர்கள். இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் அந்த கட்சியை தேர்ந்தெடுக்காமல் தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருப்பது தலைவர் ரசிகர்கள் மட்டுமல்ல தளபதி ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கூட கொடுக்கலாம் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.